ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 4 தெய்வ பக்தி பகுதி 3. சுவாமிஜி கூறினார், என்ன பிராமணர்களுக்கு 3 காதுகள் கிடைத்திருக்கின்றன, முசல்மான்களுக்கு 3.5 இருக்கிறதா? ஜாதி என்பது வெளிப்புற உரை அல்லது உடை சம்பந்தப்பட்டது. மற்றபடி எல்லாவற்றிலும் ஆன்மா அல்லது வாழ்க்கை ஒன்றுதான். எனவே என் வார்த்தைகளை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம். சாய் மகராஜ் நிச்சயமாக என் சகோதரர். சரி, நீங்கள் ஷீரடிக்கு ஒரு நாள் செல்வீர்கள், அவருடைய தரிசனம் பெற இல்லையா? இப்போது சொல்லுங்கள் என்றார் புண்டலிக்ராவ். சுவாமிஜியை கேட்டு இணைந்த கைகளுடன் புண்டலிக்ராவ் இனிமையாக பதிலளித்தார். ஏறக்குறைய 1 மாத காலத்தில் நான் அங்கு செல்வேன் என்றார். சுவாமிஜி அவரிடம், நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் செல்வதற்கு இவ்வளவு நேரம் எடுக்க வேண்டாம். சாயி தரிசனம் செய்ய இந்த மாதத்திற்குள் செல்லுங்கள் என்றார். அங்கு சென்ற பின் நான் பயபக்தியுடன் கொடுத்தபடி இந்த தேங்காயை அவரிடம் ஒப்படைத்து என்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக என் சார்பாக ஒரு நமஸ்காரம் செய்யுங்கள் என்றார். நான் ஒரு சந்நியாசி. சந்நியாசிகள் மற்றவர்களுக்கு முன் சிரம் பணியாவிட்டாலும் சாயி முன் இந்த கருத்து எழுவதில்லை. அவர் ஒரு ஃபக்கீர் மற்றும் சந்நியாசி. ஒருவேளை அவருக்கு முன் எந்த ஒரு செயலையும் செய்வது முறையானதா அல்லது முறையற்றதா என்ற கேள்வி எழுவதில்லை. சூரியனுக்கு முன் தூய்மையானவை தூய்மையற்றவை என்ற வித்தியாசங்கள் எழுவதில்லை. ஆம் என்று கூறினார் புண்டலிக்ராவ் மற்றும் தேங்காயையும் பெற்றுக்கொண்டார். அந்த மாதத்திற்குள் அவர் தனது நண்பர்களுடன் ஷீரடிக்கு வந்தார். சுவாமிஜியின் அறிவுறுத்தல்களின்படி புண்டலிக்ராவ் மற்றும் நண்பர்கள் ஷீரடிக்கு செல்ல தொடங்கினர். கோபர்கானுக்கு ரயிலில் கிளம்புவதற்கு முன்பு நிறைய நேரம் இருந்ததால் அவர்கள் லேசான உணவை தயாரிக்க ஆர்வமாக இருந்தார்கள். ஒரு ஓடைக்கு சென்றார்கள். அவர்கள் தங்கள் உணவை தயாரிக்க வறுத்த அவலை எடுத்து கொண்டனர். மேலும் அதில் மிளகாய் அதிகமாக சேர்க்கப்பட்டதால் அதை இனிப்பாக்க புதிய தேங்காயை வெளியே எடுத்தார்கள். அது சாயிக்கானது என்பதை மறந்து அவர்கள் அதை சாப்பிட்டு மன்மாதை விட்டு வெளியேறி மதியம் ஷீரடிக்கு வந்தார்கள். அவர்கள் சாயின் தரிசனம் செய்தபோது சாய் புண்டலிக்ராவிடம், நீங்கள் ஒரு நல்ல கிரகஸ்தன், வீட்டுக்காரர், உங்கள் வாக்குறுதியையும் பணிகளையும் மீறுகிறீர்கள். என் தேங்காயை கொண்டு வாருங்கள். அது எங்கே உள்ளது? உடனடியாக அதை என்னிடம் கொடுங்கள். எனது சகோதரர் அனுப்பிய தேங்காயை பெற ஆர்வமாக உள்ளேன் என்று கூறினார்.